ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதியோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆ சாரி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ஜனநாயகம் படத்துல ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு கேஜிஎஃப் மூவி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி ஒரு எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு கிராபிக்ஸு, அதே சேம் ஃபார்மட்ல அந்த ஃபைட்டா இருக்கட்டும், கன் ஷூட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள காட்டுறாப்ல. படத்துல ஒரு சின்ன கருத்து தான் காமிச்சிருக்காப்ல. அது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு மக இருக்கான். அவள எப்படியாவது ஆர்மில சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாரு. ஸோ அதனால அந்த பெண்ண என்ன பண்றாருன்னா, ஒரு பொட்ட பிள்ளைய மாதிரி வளர்க்காம, ஒரு ஆம்பள பையன் மாதிரி நல்ல தைரியம் ஊட்டி வளர்த்துட்டு வராரு. ஸோ இந்த நிலைமையில சில அந்நிய சக்திகள் ஊடுருவுறாங்க. ஸோ அந்த அந்நிய சக்திகள கண்டு இந்த புள்ள நான் ஆர்மிக்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. ஸோ இவ எதையோ கண்டு பயப்பட்டுருக்கா. அந்த சக்திய நம்ம முறியடிச்சோம் அப்படின்னா, மக்கள நம்ம காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வர்றாரு. அதோட சேர்த்து வெறித்தனமான ஒரு இதா இருக்கு. "அப்பா நீ யாருப்பா?" அப்படிங்கிற டயலாக் அந்த சின்ன பிள்ளை சொல்லுது. ஸோ அந்த சின்ன பிள்ளை சொல்லும்போது, "அப்பா சூப்பர்மேன் இல்லம்மா. ஆனா அப்பா செய்ற சாதாரண ஆளு தான். ஆனா அப்பா செய்ற சம்பவத்த எல்லாரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க." அப்படிங்காரு. 2வது மக்களுக்காக அரசியல் பண்ண வாங்க அப்படின்னா, மக்கள கொல்லவும், கொள்ளையடிக்கவும்டா வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விடுறதும் சரி, ஜனநாயகம் அப்படிங்கிறது ஜனன அ ஜனங்களுக்கான ஒரு அரசியல குறிக்குது அப்படிங்கிற மாரி ட்ரைலர் கொண்டு வந்திருந்தாங்க. படம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நடிச்சிருக்காப்ல, பிரகாஷ்ராஜ், அதுக்கப்புறம் நம்ம மம்தா பைஜு, அப்படி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ பழைய படத்துல உள்ள ஆக்டர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ படத்து மூலமா ஏதோ சொல்ல வராரு மக்களுக்கு. ஸோ இதுல தமிழக வெற்றி கழகத்தோட இந்த இதெல்லாம் என்ட்ரன்ஸ்லாம் வருது. ஆரம்பத்திலே இன்ட்ரோடக்ஷன்லயே "சார் அவன தொட்டுறல இல்ல. ம். ஏன்னா தொட்டா வேற மாரி சம்பவம் ஆயிரும் சார்" அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ படம் வேற லெவல்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போது. ஸோ பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மறக்காம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.